சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலையை சீரமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனை வளாகத்தில் புறநோயாளிகள் பிரிவும் செயல்பட்டு வருகிறது. இங்கு மகாத்மா காந்தி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. காந்தி அடையாளப்படுத்தும் கைத்தடியும் கண்ணாடியும் மாயமாகியுள்ளன. இதனால் தோற்றம் மாறி அடையாளம் தெரியாமல் உள்ள காந்தி சிலையை உடனே சீரமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். மதுரையில் தள்ளுவண்டி கறிக்கடை கடையில் நாய் கவி சென்ற கறியை தேடி பிடித்து மீண்டும் விற்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழங்கானத்தம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கறிக்கடையில் உள்ள வாளி ஒன்றில் உரிமையாளர் குடல் கறியை போட்டு வைத்திருந்தார். அங்கு வந்த நாய் ஒன்று அந்த குடல் கறியை கவி சென்றது. கடை உரிமையாளர் திருநாயை துரத்தி சென்றதால் குடல் கறியை கீழே போட்டுவிட்டு அந்நாய் ஓடிவிட்டது. இதனை அடுத்து அக்கடை உரிமையாளர் குடல் கறியை எடுத்து வந்து தண்ணீர் ஊற்றி கழுவி மீண்டும் விற்பனைக்கு பயன்படுத்தினார். இந்த காட்சி அனைத்தும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பேச மறுத்ததால் பெண்ணை சாலையில் ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன் கைது செய்யப்பட்டார். ரவிக்குமார் என்பவரின் மனைவி சுமதி மால்பாளையத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருடன் பழகி வந்ததாக தெரிகிறது. இதை அறிந்த உறவினர்கள் கண்டித்ததால் சுமதி மாரிமுத்துவுடன் பேசுவதை தவிர்த்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாரிமுத்து வேலைக்கு செல்வதற்காக சிறுகாம்பூர் பேருந்து நிலையத்திற்கு வந்த சுமதியை விரட்டி கத்தியால் குத்தியிருக்கிறார். அக்கம் பக்கத்தினர் அவரை தடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்ததுடன் சுமதியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் குளத்தில் மூழ்கி 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினி என்பவர் தனது மகன்கள் தர்ஷவர்மன், முகேஷ் ஆகியோருடன் வீட்டின் அருகே உள்ள குளத்தில் குளிக்கச் சென்றார். அங்கு ரஜினி நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது இளைய மகன் முகேஷ் குளத்தில் மூழ்கினார். இதை அறியாத ரஜினி பல இடங்களில் தேடினார். வெகு நேரத்திற்கு பின் சிறுவன் குளத்தில் சடலமாக மிதப்பது தெரிய வந்தது. திருப்பூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விநாயகர் கோயில் கமிட்டி சார்பாக இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகளை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் கோயில் கமிட்டி சார்பில் பக்ரீத் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு ரோஜா பூக்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டன. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடந்த இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பாராட்டுகளை பெற்றுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிட வேண்டும், நீர்நிலைகளை உடனடியாக தூர்வார வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தது. கர்நாடக மாநில அரசு சொல்லுவது போல எங்களுடைய அணைகளுக்கும் தண்ணீர் வர இல்லை என்று பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இந்த பற்றாக்குறை காலங்களில் பெய்யக்கூடிய மழையில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை கிருஷ்ணசாகர், ஹேரங்கி, ஹம்பி போன்ற அந்த அணைகளிலிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய தண்ணீரை எப்படி பிரித்து கொள்வது என்பதற்கான ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 2 மாதங்களாக நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு வழங்கப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் பல ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு கிடைக்காத நிலை காணப்பட்டது. இந்நிலையில் ஜூன் மாதம் ரேஷன் பொருட்கள் பெற சென்ற கார்டுதாரர்களிடம் பாமாயில், துவரம் பருப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்தனர். ஏற்கனவே ரேஷன் கடைகளில் 1/2 லிட்டர் வழங்கப்பட்டு வந்த மண்ணெண்ணெய் அளவும் குறைக்கப்பட்டு 200 மில்லி வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பாமாயிலும் பருப்பும் கிடைப்பதற்கான எவ்வித உறுதியும் அரசால் வழங்கப்படாததால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கேஆர்பி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக ஜூலை மாதத்திலும் 2ஆம் போக பாசனத்திற்காக டிசம்பர் மாதத்திலும் தண்ணீர் திறக்கப்படும். இதன் மூலம் 9000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி வரும். இந்நிலையில் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றம் மற்றும் கடும் வறட்சி காரணமாக ஜூன் மாதத்திலேயே தண்ணீர் திறந்ததால் நாற்று நட்டு உரிய நேரத்தில் அறுவடை செய்யலாம் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஜூன் மாதம் தண்ணீரை திறந்து விட்டால் நாங்கள் பருவநிலைக்கு தகுந்த மாதிரி சன்ன ரகங்களை பயிர் செய்வோம். இந்த சன்ன ரகங்கள் 5 மாதம் 4.5 மாதத்துக்கு மேலே உள்ள வயசுள்ள நெல். இது டெல்டா பகுதியில் விளையாத நெல், சன்ன ரகம். இந்த நெல்
எங்களுக்கு ஐப்பசி கார்த்திகையில் மழை இல்லாத நேரத்தில் அறுவடை வந்துடும். நெல்லும் பில்லும் பாதுகாப்பாக வீடு போய் சேரும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே விநாயகர் கோயில் உண்டியலை கடப்பாறையால் உடைத்து பணத்தை தேடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கோட்டாறு உச்சி மாகாளியம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள வரசத்தி விநாயகர் கோயிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் கோயில் நிர்வாகிகள் புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் கடப்பாறையால் உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பனின் குடும்பத்தினருக்கு கனிமொழி எம்பி நேரில் ஆறுதல் தெரிவித்தார். குவைத்தில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் உயிரிழந்தார். சனிக்கிழமை அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வானரமுட்டி கிராமத்திற்கு சென்ற கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் உயிரிழந்த மாரியப்பன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாரியப்பன் குடும்பத்தினரிடம் கனிமொழி எம்பி வழங்கினார். அப்போது மாரியப்பன் மனைவி கற்பகலட்சுமிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கனிமொழியிடம் கோரிக்கை விடுத்தனர். திமுக வெற்றி பெறவே எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து ஒதுங்கி நிற்பதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டாருன்னா எங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காக திமுகவோட பி டீமா போட்டியிட்டார். உங்களுக்கு தெரியும், அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்தில் இந்த முறை அவங்க போட்டியில்லை, தோல்வி பயத்தில் தான் போட்டியிடாமல் இருக்காங்க. ஏன்னா இவர் தான் இப்போ 2026 திமுக சும்மா கை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்களெல்லாம், இதே மாதிரி தான் இருக்கும். அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும். அப்போ என்ன சிலோன்லேருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா? அங்கே பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துக்கிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. திருவேற்காடு நகராட்சி பூங்கா முறையான பராமரிப்பு இல்லாமல் மக்கள் பயன்படுத்துவதற்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளது. திருவேற்காடு 1வது வார்டு பகுதியில் உள்ள பூங்காவில் ஏராளமான செடி கொடி புற்கள் வளர்ந்து புதர்மண்டி கிடக்கிறது. இதனால் பூங்கா விஷ ஜந்துக்களின் புகலிடமாக மாறியுள்ளது. மேலும் சிறுவர்கள் விளையாடும் சறுக்கு மரம், ஊஞ்சல் போன்ற உபகரணங்களும் உடைந்து கிடக்கின்றன. இதனை உடனே சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.